வீட்டிற்கும் நம்ம சிட்டி உறவோடு கலந்த சிட்டி ராத்திரியெல்லாம் வீட்டிற்கும் நம்ம சிட்டி உறவோடு கலந்த சிட்டி ரேடியோ சிட்டி ரேடியோ சிட்டி ரேடியோ சிட்டி 91.1 FM. இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் கூறும் கருத்துக்களுக்கு நிலையமோ தொகுப்பாளரோ பொறுப்பாக மாட்டார்கள். Radio City, 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 Love Guru. Radio City, Love Guru. காதலை காதலிப்போம், காதலை காதலிப்போம், காதலை காதலிப்போம், காதலை காதலிப்போம். Radio City, Love Guru. FM na Radio City 91.1. ஒரு தோழி ஒரு தங்கை மின்னஞ்சல் பண்ணியிருக்காங்க. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. நான் 4 வருஷமா உங்களுடைய ஷோ கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு அண்ணான்னு சொல்லிக்க யாரும் இல்லை. உங்களை நான் உண்மையான ஒரு உணர்வோடு உறவோடு பார்க்குறேன். உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 5 முறை சூசைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். அப்போ உங்களுடைய வார்த்தைகள் தான் காப்பாற்றிருக்குது. பிளட் டொனேட் பண்ணுற மாதிரி உயிரை டொனேட் பண்ண முடியுமா? எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல. சொல்லுங்க. நான் என்னோட உயிரை டொனேட் பண்ண விரும்புகிறேன். என்னால் யாராச்சும் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் விஷயம், இந்த 5 முறை சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வார்த்தை, இதை நீங்கள் பேசினதுக்கு பிறகு நீங்கள் எப்படி என்னுடைய தங்கையாக இருக்க முடியும், இல்லை என்ன அண்ணான்னு உரிமையாக கூப்பிட முடியும்? ஒவ்வொரு தடவையும் என்னுடைய வார்த்தை காப்பாற்றினதுங்கிறது எனக்கு சந்தோஷம் இல்லை. ஆனால் மறுபடியும் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண என்னுடைய வார்த்தை உங்களுக்கு இடம் கொடுத்துருக்குன்னா அதுதான் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. நான் அடிக்கடி சொல்கிறது தான், எந்த ஒரு பிரச்சனைக்கும் இங்கே தற்கொலைங்கிறது முடிவே கிடையாது. அது வாழ்க்கைக்கான முடிவு, அது பிரச்சனைக்கான முடிவே கிடையாது. தற்கொலை தான் இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு அப்படின்னா இந்நேரம் பாதி பேர் இந்த உலகத்தில் தற்கொலை பண்ணிட்டு செத்துருக்கணும். காதல், துரோகம், ஃபேமிலியில் பிரச்சனை, கடன் தொல்லை, பிஸ்னஸ் சரியில்லை, என்னவா வேணாலும் இருக்கட்டும், நம்முடைய பிரச்சனைகளுக்கான அந்த வேர் என்னவா வேணாலும் இருக்கட்டும், ஆனால் தற்கொலை என்பது அதற்கான தீர்வு கிடையாது. கிட்டத்தட்ட 5 தடவை சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியும் நீங்கள் மறுபடியும் உயிரோடு இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு வேற ஏதோ ஒரு நல்ல விஷயம் கிடைக்கணும் அப்படின்னு கடவுள் ஆசைப்படுறாருன்னு தானே அர்த்தம். உங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தால் கடவுள், இயற்கை மேலே நம்பிக்கை இருந்தால் இயற்கை, ஏதோ ஒன்று. இல்லைன்னா விட்டே ஆகணும்னு சொல்லி நீங்கள் வீமா நிற்கிற அந்த உயிரை மறுபடியும் பிடிச்சி வைக்க முடியுமா என்ன யாராலையாவது? சொல்லுங்க. யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணுங்க. இதுக்கு பிறகு உங்களுடைய உயிரை டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லையான்னு. ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி.